Hello students, welcome to Hiba Max. இந்த வீடியோல நம்ம 10th ஸ்டாண்டர்டோட தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து 2 மார்க் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். அதுவே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது வீடியோ. அண்ட் கலை சொற்கள் வந்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இது ரெண்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வர வீடியோவில் வந்து 3 மார்க்கும் 5 மார்க்கும் 8 மார்க்கும் நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸ்க்ரீனில் தெரிகிற கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். நீங்கள் ஒரு கொஷினை படிக்கும் போதும் அந்த ஆன்சர் உங்களால் ரீகால் பண்ண முடியுதா பாருங்கள். ஒருவேளை இன்சைட் கொஷின்ஸ் இருந்ததுன்னா, புக் இன்சைட் கொஷின்ஸ் இருக்குன்னா எல்லாருமே கைடு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? எந்த கைடாக இருந்தாலும் சரி, அதில் கூடுதல் வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஷின் பேப்பர் கொஷின்ஸ்னு தனியாக இருக்கும். ஸோ அதுலேயும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் அங்கேயே இருக்கும், சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் தனியாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடணும்லாம் கிடையாது. பட் நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது செக் பண்ணிவிடுங்க. நார்மலாகவே படிக்கும்போது கைடெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூடுதல் வினாக்கள்லாம் நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுக்கிறது நல்லது. அண்ட் சென்டர் நேம் பண்ணுறீங்க தமிழில் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து புக் பேக் மட்டும் பார்த்தா பத்தாது இல்லையா? ஸோ நம்ம வந்து கைடு வச்சுருந்தோன்னா அதில் நிறைய 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்க்கணும், அடிஷ்னல் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மார்க்கை வந்து அச்சீவ் பண்ண முடியும். தமிழில் மோஸ்ட்டாக நமக்கு மார்க் போகிறது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ படிக்கும் போதே சைடில் பென்சில் வச்சுட்டு ஒரு வாட்டி எழுதி பார்த்துருங்க. பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னா எழுதி பார்த்துருங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கு சொல்கிறீங்கன்ட்டு. எல்லாருக்குமே ஒரே மெத்தட் தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அது எழுதி பார்க்குறத தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. எல்லாருமே தமிழ் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ். இப்போ கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே தெரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா, ஒரு சிலது தெரியலனாலும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் என்னோட ஆன்சர்ஸ்லாம் அடிஷ்னல் கொஷின்ஸில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோட எண்டு வந்து கலை சொற்கள் இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 42 to 43 வந்து உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா 2 மார்க் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் அழகீட்டு வாய்ப்பாடு வந்து பார்த்துடுங்க. அதே மாதிரி அணி வந்து பார்த்துடுங்க. இது ரெண்டும் ரொம்பவே முக்கியம். அண்ட் பேலன்ஸ் 8 மார்க்கெலாம் ஆல்ரெடி நல்லா தரவாக படிச்சிருப்போம். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் முதல்ல முடிச்சிருப்போம். 5 மார்க் 8 மார்க்கை நம்ம விடுறதே இந்த குட்டி குட்டி மார்க்கில் தான் விடுறோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அதை நான் அப்லோட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு கலை சொற்கள் வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அண்ட் நீங்கள் வந்து வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூட கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் கொஷின்ஸை செக் பண்ணுங்கள். இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் இதோட இமேஜஸ் வந்து அங்கே நான் கொடுக்குறேன், சரிங்களா? வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதுலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க. 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாம் வரைக்கும் உள்ள எனக்கு என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுறேன். லைக் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டீச்சர்ஸ் அவங்களுக்கு அனுப்புனதை எனக்கு அனுப்பி விட்றாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மேபி அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஒரு சில பேர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு சில ஆவரேஜ்லேருந்து இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குட்டி குட்டியாக நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் எப்போவுமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் நானும் நினச்சி இதை செய்கிறேன். நாளைக்கு தான் எக்ஸாம். ஸோ நல்லபடியாக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபஸ்ட் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்டுக்கு தனியாக அதை பற்றியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மத்தியானத்துக்குள்ளே இல்லை ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அது வந்துடும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூம்மா.